18/1/1969 பிரம்மா பாபா அவர்கள் சரீரம் விட்டார். 30/11/1969, அதாவது 10 மாதங்களில் சிவபாபா தன்னுடைய நிரந்தர ரதத்தை யஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார். அடுத்தபடியாக ராமர் பற்றிய மகா வாக்கியங்கள் பார்க்கலாம். ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி 2/6/16. ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் இப்போது ராவணன் குடும்பம் மிக பெரியது. அடுத்து சாக்கார முரளி தேதி 12/12/2017. ராவணனை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆகிறார்கள். ராமர் கூட உலகத்தை வென்றவராக இருந்தார். சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் உலகத்தை வென்றவர்களாக இருந்தார்கள். பாபா முரளிகளில் நீங்கள் எல்லாரும் சீதைகள், நான் தான் உங்களுடைய ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்கிறப்போ சத்யுகத்துக்கு என்னமோ சிவபாபா வரமாட்டார் இல்லைங்களா? மேலும் உலகத்தை வென்றவர் சிவபாபா இல்லை, நீங்கள் தான் விஸ்வத்துடைய எஜமானன் ஆகிறீங்க, நீங்கள் தான் உலகத்தை வெற்றி அடைகிறீங்க அப்படின்னும் பாபா முரளியில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சிவபாபாவுடைய பிரத்யக்ஷதாவுடைய வீடியோவில் நம்ம பார்ட் 4ல் இருக்கோம். பார்ட் 2லேயே இந்த சேவக்ராம் அப்படிங்கிற வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் தான் ராமராக பார்த்து செய்யக்கூடியவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தாதா லேக்ராஜ் அவர்கள் எப்படி வந்துட்டு சங்கம யுகத்தில் பிரம்மாவாகவும் சத்யுகத்தில் கிருஷ்ணராகவும் ஆறாரோ, அது மாதிரி வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் தான் சங்கம யுகத்தில் சங்கரராகவும் திரேதாயுகத்தில் ராமராகவும் ஆறாரு. ஆனால் இதில் இன்னொரு சூட்சுமமான விஷயம் என்ன அப்படின்னா, யஜ்யத்துடைய ஆதியிலேயே இந்த சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் பிரம்மா பாபா அவர்களுடைய சாட்சாத்கார காட்சிகளுக்கான விளக்கம் கிடைச்சது. அப்போது சிவபாபா சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் பிரம்மா பாபாவிற்கு ஞான விதை போடுறாரு, ஞான ஜென்மம் கொடுக்குறாரு. ஸோ சங்கம யுகத்தில் ஷூட்டிங் பீரியடில் பிரம்மா பாபாவிற்கு ஜென்மம் கொடுத்த தந்தையாக சேவக்ராம் ஆகிறாரு. அப்படிங்கிறப்போ சத்யுகத்திலையும் சாக்காரத்தில் ஜென்மம் கொடுக்கக்கூடிய தந்தையாக சேவக்ராம் அவர்கள் தான் ஆறாரு. அப்போது இந்த முரளி இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முதல்ல சத்யுகத்தை தொடங்கி வைக்கக்கூடியது வந்துட்டு பிரம்மா சரஸ்வதி ஆத்மாக்களுடைய தாய் தந்தையாகிய இந்த ராமர் சீதை ஆத்மாக்கள், அதாவது வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்களும் வேதாந்தி பெகனும் தான் சத்யுகத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ராமருக்கு சிறிய குடும்பம் இருக்கும் சத்யுகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமர் அப்படியே பார்ட்டு திரேதாயுகத்தில் தான் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது கிடையாது. சத்யுகத்தில் முதல்